மக்களுக்கு நீர் திறக்கும் வைபவத்திலே முதல் நிகழ்வாக வழிபாட்டோடு இதனை நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம். முதலில் கத்தோலிக்க மதகுரு அவர்கள் வழிபாட்டினை ஆரம்பித்து வைத்தார். பல்வேறு மக்கள் பயனடைகின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் சிறுபோக வேளாண்மை செய்கைக்காக இந்த தண்ணீரை திறக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகிறோம். இதற்கு பொறுப்பானவர்களுக்கு இறைவன் தாமே நல்ல ஆசிரியை கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக கொண்டாடுவோம். அன்பின் பரலோக தந்தை இறைவா, உம்முடைய நீர் ஆதாரமாக இருக்கிறது. இதை இந்த மக்களுக்காக நீர் கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்ற வேளையிலே இதன் வழியாக பயன்பெறுகின்ற குடும்பங்கள், விவசாயிகள், அவர்களுடைய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருந்த குற்றம் செய்வோரை ஆரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமின் விக்னேஸ்வர நர்மதே சிந்து காவேரி ஜலேனிம் சந்நிதிம் குருகங்கதேவதாப்யோ நமோ நமக. ஆக்யேயாம் சர்வதேவானாம் தூவோஜம் பிரதிவிக்கிரகாம் திரிமகா பிரக்ஞமேவ தேவோ நயனம் சர்வே வியாப்யே சர்வசகிப்தே தேனானோதி சர்வம் ஏது கங்கதேவதாப்யோ நமோக்கம். இன்றைய காலங்களிலும் வற்றாது விவசாயம் மென்மேலும் வளர்ந்து விவசாயத்தின் அனைத்து மக்களும் பயனடைய வேண்டும். எல்லாம் வெல்ல கட்டைக்கரை குளத்திலே அமைந்திருக்கின்ற முத்துமாரி அம்பிகையுடைய பரிபூர்ண திருவருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும். அனைத்து மக்களும் இந்த நீரை கொண்டு மீன்பிடி மற்றும் விவசாயம் மற்றும் அனைத்து வழிகளிலும் முன்னேற்றம் பெற வேண்டும். இக்கம்பாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க என்று கேட்டு இந்த நீரின் மூலமாக இந்த நீரை கொண்டு யாரெல்லாம் பலன் பெற இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த நீர் மூலமாக அதிகமான பலன்களையும், இந்த நீர் மக்களுக்கு தேவையான முறையில் உரிய நேரத்துக்கு உரிய காலத்துக்கு அவருடைய அந்த விவசாயத்துக்கு மற்றும் மீன்பிடிக்கு மக்களுக்கு இந்த நீரின் மூலமாக யாரெல்லாம் தேவைப்பாடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் பற்றாக்குறை இல்லாமல் அவருடைய விவசாயத்துக்கும் அவருடைய தேவைப்பாட்டுக்கும் இறைவன் எல்லா மக்களுக்கும் அழகான முறையில் நல்ல முறையில் அவர்களுடைய அந்த விவசாயத்தையும் மீன்பிடியையும் இதனை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கும் தேவையான அளவுக்கு இந்த நீர் இருக்க வேண்டும். இறைவன் இந்த நீர் மூலமாக கூட்டத்தில் முடிவெடுத்ததற்கு அமைவாக வழக்கத்துக்கு மாறாக நாங்கள் இன்று இந்த முறை முன்கூட்டியே நீரை திறந்து விட நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய இந்த முறை கடந்த வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் இந்த முறை எல்லா விவசாயிகளும் ஒத்துழைச்சி இந்த முறை சித்திரைக்குள்ளேயே இந்த நீர் சிறுபோ பயிற்சியை தொடங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முயற்சி செய்து அதில் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சு இந்த முதலாவது நாள் இது நீர் விநியோக இன்றைக்கு பல்வேறு ரீதியாக எங்களோட விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்.
அந்த வகையில் இந்த நாங்கள் எவ்வளோ நேரத்தில் இப்போ சரியான டேட்டில் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். அதே போல் நாங்கள் குறித்த எங்களால் முடிவு செய்யப்பட்ட அதே தேதியிலேயே, அதாவது 8ஆம் மாதம் 15ஆம் தேதியே எங்களை சிறுபோக நீர் விநியோகத்தை முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அனைத்து விவசாயிகளும் ஒத்துழைப்பு வழங்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு எங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த முறை நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே சிறுபோக பயிற்சிக்கு நாங்கள் எங்களோட விஸ்தீர்ணத்தை தீர்மானித்திருந்தோம். அந்த வகையில் 2450 ஏக்கர் இந்த முறை சிறுபோகத்தில் நாங்கள் நெற்பயிற்சியை செய்கிறதுக்கு முடிவெடுத்து அதை ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். அதே போல் குறிப்பாக 6 பிரதான வாய்க்கால், கட்டுக்கரைக்கு கீழே உள்ள 6 பிரதான வாய்க்கால்களை 2450 ஏக்கர் செய்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்து அதற்குரிய நீர் விநியோகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்று கட்டுக்கரையில் வான் மட்டம் வந்து இன்று 2 அங்குலத்துக்கு வான் பாய்ஞ்சு கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் நீர் தட்டுப்பாடு வராது என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். அந்த வகையில் இறைவனும் அதுக்கு நாங்கள் எங்களுக்கு அருள் புரிவார் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோட நீர்ப்பாசன திணைக்களம் என்ற ரீதியில் இந்த முறை நீங்கள் உங்கள் அனைத்து விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் என்று சொன்னால், நீங்கள் உங்களோட இந்த பழமையாக இந்த வான் பாயிர கட்டத்தில் 1:10க்கு இந்த 10 கொண்ட ரீதியில் நாங்கள் விவசாயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் பல விவசாயிகள் தங்களை அதை எங்களுக்கு அபிவிருத்தி, அதாவது கட்டுக்கரைகளான அந்த பாதிப்படைஞ்சதை இந்த முறை முன்னிறுத்தி மட்டுப்படுத்திய அளவில் விவசாயம் செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு தந்தவங்க, அதுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களை நீங்கள் எதிர்பார்த்த அந்த புனரமைப்பு வேலைகள் எதிர்வரும் நாட்களில் நடைபெற நாங்கள் அதுக்கு முயற்சி செய்து வந்திருக்கோம். அதுவும் சிறப்பாக நடைபெறணும் என்று இறைவனையும் வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கொண்டு இறைவனுக்கும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். சிறுபோகத்திற்கான இந்த நீர் விநியோகத்தை பயோரீதியாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். விவசாயிகள் அனைவரும் கடந்த பெரும்போகத்திலே பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் இயற்கை அழிவுகளுக்கு மத்தியிலும் எங்களுடன் ஒன்றாக இணைந்து உங்களுடைய பயிற்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றீர்கள். அதே போல இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த நீர் விநியோகத்திலும் கட்டுக்கரை குளத்தினுடைய இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய சிறுபோகத்தை சிறப்பாக நீர் விநியோகத்தில் எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக பயிர் செய்து சிறந்த விளைச்சலை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு